இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு. அதுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு இந்த தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா நாட்டுக்கோழியை வந்து போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிகிட்டே இருக்கிறப்ப இடையில வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது போடணும். இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை போட்டு கிண்டி விட்டுக்கணும். தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு நல்லா 2-3 தடவை நம்ம கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு தேவையான அளவு வந்து மசாலா பொடி வந்து நம்ம ஆட் பண்ணணும். நான் என்னென்ன மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன்னா, பிரீத்தி சிக்கன் குழம்பு பொடி கொஞ்சோண்டு, வீட்டு மசாலா பொடி 2 ஸ்பூனு, தேவைக்கு உங்களுக்கு தேவையான அளவு வந்து உரப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொடி மட்டும் போதும், வேறு பொடி ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கவும் இந்த சாறை வந்து குடித்தோம்னா நல்லா சளிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.